நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொடூரமான பாடுகளை சகித்தார். அவர் எப்படி அந்த பாடுகளை சகித்தார் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து 2 காரியங்கள் செய்தார். ஒன்று, அந்த பாடுகளை சகிப்பதற்கு தன்னுடைய மனதை ஆயத்தப்படுத்தி கொண்டார். 2வது, தன்னுடைய உண்மையான அறிக்கையை வெளியிட்டார். ஏசாயா 53வது அதிகாரத்தில் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் காயப்பட்டார் என்பதை விட இயேசு கிறிஸ்து சிலுவையில் நொறுக்கப்பட்டார். லூக்கா 9வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய முகம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. அந்த நேரத்தில் மோசே எலியாவும் மகிமையோடு இயேசு கிறிஸ்துவோடு பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. என்ன பேசிக்கொண்டு இருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்த போதிலும் தேவன் மோசே எலியாவின் தெரிந்தெடுத்தார். ஏன் தெரிந்தெடுத்தார்னா, மோசே எலியா வாழ்ந்த காலங்களில் அநேக பாடுகளை அனுபவிச்சாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணம், அதாவது சிலுவையில் பாடுகள் சகித்தார்களா, வேதனை தாங்க முடியாம தன்னுடைய மனவேதனையை விண்ணகத்தில் இருக்கிற தன்னுடைய பிதாவினிடத்தில் தெரிவிக்கிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கிறார். அதாவது 2 காரியங்கள் இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னங்கன்னா, நம்ம கிட்ட யாராவது பிரச்சனைகள்னு வரும்பொழுது அந்த பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக நினைத்து கொண்டு அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். 2வது, அந்த பிரச்சனைக்கு நம்மளால் முடிந்தால் கூடுமானால் அவர்களுக்காக நம்ம உதவி செய்ய வேண்டும். அதை தான் இயேசு கிறிஸ்து செய்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன அறிக்கையை விட்டார்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்றாரு. இதை தான் பவுல் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் இது எல்லாருக்கும் பொருத்தமானது. பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கற்பு உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளை நினைத்து கொண்டிருங்கள். அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, ஏசாயா 53வது அதிகாரத்தை தியானிங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம் தான் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் தான் அவர் நொறுக்கப்பட்டார். அதனால இப்ப நம்ம வாழ்கிற காலத்துல நம்மளுடைய வார்த்தையினாலையும் செயல்னாலையும் பேச்சினாலையும் அவரை மேன்மேலும் சிலுவையில் அறைந்து விடாதபடி பாதுகாத்துக் கொடுங்க. அவர் ஏற்கனவே சிலுவையில் கொடூரமான முறையில் சகிச்சிட்டாரு. நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செஞ்சு அவரை மேன்மேலும் மனசை புண்படுத்தாத படிக்கும், அவரை மேன்மேலும் சிலுவையில் அறைந்து விடாத படிக்கும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு சேர்த்து கிருபையில் இன்னைக்கு ஆஸ் வெனஸ்டே, சாம்பட் புதன்கிழமை. இந்த சாம்பட் புதன்கிழமையை என்னங்கிறத உணர்ந்து வேத வசனத்தை தியானித்து அதை உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளுங்க. வருஷம் சாம்பட் புதன்கிழமை வந்துக்கிட்டு தான் இருக்குது. வருஷம் 40 நாள் உபவாசம் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். வருஷம் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கிறதா? அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஸ்டேட்டஸில் போடுறது பெரிய மேட்டர் கிடையாது. வேத வசனத்தை தியானித்து இந்த சாம்பட் புதன்கிழமை, போன வருட சாம்பட் புதன்கிழமையை விட இந்த வருடம் 40 நாள் ஃபாஸ்டிங்கில் உங்ககிட்ட ஏதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா? அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீதி உள்ளவன் இன்னும் நீதி ஆகட்டும், நீதிமானாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீங்கள் எப்பொழுதும் போல ஒரு சடங்காச்சாரமாக இந்த 40 நாள் உபவாசத்தை நீங்கள் செலிப்ரேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற புற ஜாதிகளுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம மாம்சத்தின் கீர்கள் நம்மகிட்ட இல்லாமல் இருக்குதா? ஆவின் கனிகளை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? பிதானுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுகிறோமா? இயேசு கிறிஸ்து நம்ம மேன்மேலும் சிலுவையில் அறையாமல் பாதுகாத்து கொடுக்குறோமா? அதை நீங்கள் தான் சிந்தித்து கொள்ளணும். அது உங்களுக்கும் ஆச்சு, கர்த்தருக்கும் ஆச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. நம்முடைய பாவத்துக்காக வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.